பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் பெருக்கம், இன்க்ரீஸ். நாம் ஆராதிக்கும் கடவுள் மிக உயர்ந்தவர் என்பதை நாம் அறிந்திருந்தால் நாம் மிக உயர்ந்த காரியங்களை எதிர்பார்க்கலாம், கேட்கலாம், ஏன் பெற்றும் கொள்ளலாம். அவர் மிக உயர்ந்த அளவில் நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு மிக அதிக அளவில் கொடுக்க, மிகப்பெரிய கதவுகளை திறக்க தான் காத்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம உணரணும். நம்மை நீட்டிக்கவில்லை என்றால், நம்மை பெரிதாக்கவில்லை என்றால், நம்மை நாம் சிறிய சிறிய சிரமத்துக்கு உள்ளாக்காமல் இருந்தால் நம்ம பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. நாம் நினைக்கலாம் நம்ம அடைந்துட்டோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனால் புதிய நிலை, புதிய பெருக்கத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. நம்ம மிகப்பெரிய விஷயங்களை, காரியங்களை நம் வாழ்வில் நடக்கும்னு நம்பணும். அதுவும் கடவுளின் தயவால் பெறப்போகிறோம்னு திட்டமாக விசுவாசிக்கணும். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். ஒரு மிட்டாய் விற்கும் வியாபாரி பெரிய குவளையில் மிட்டாய் விற்று கொண்டிருந்தார். நிறைய குழந்தைகள் அவரிடம் காசு கொடுத்துவிட்டு குவளையை கைவிட்டு தனக்குரிய மிட்டாய்களை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார்கள். அதை ஒரு அனாதை சிறுவன் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தான். இதை கவனித்த மிட்டாய் வியாபாரி, தம்பி வா அப்படின்னு அழைத்தது மட்டும் இல்லாமல் குவளையை திறந்து உனக்கு வேண்டிய சாக்லேட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த சிறுவன் தயங்கி தயங்கி நின்னான். சிறுவன் தயங்கி தயங்கி நின்றதை பார்த்த வியாபாரி தானே கையை விட்டு மிக அதிக மிட்டாய்களை வாரி அவன் கையில் கொடுத்தான். அவன் நன்றி சொல்லிட்டு விரைந்து ஓடினான். இதை பார்த்து கொண்டிருந்த கடை அருகாமையில் இருந்த பெரியவர், ஏன் தம்பி தயங்கி தயங்கி நின்று, அவர் தான் எடுத்துக்கோன்னு சொன்னார்ல, எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த சிறுவன், என் கை ரொம்ப சின்ன கை, நான் எடுத்தா 2-3 மிட்டாய் தான் வரும், அவர் கை பெரிய கை, அவர் கையிலேருந்து கொடுக்கும்போது நிறைய மிட்டாய்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு ஓடினான். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம் முயற்சியில் நமக்கு கிடைக்கிறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கடவுளின் கரத்திலிருந்து வரும்போது மிகப்பெரிய, மிக அதிக ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படின்றது புரியுது இல்லையா? இப்போ பெருக்கமான ஆசீர்வாதத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஏசாயா 54:2 என்ன இருக்குன்னா, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நம்ம சிந்தனை விரிவாக்கணும், நம்ம எதிர்பார்ப்பை விரிவாக்கணும் அப்படின்றது புரியுது. பழைய காரியங்களை உடைக்கும் போது புதிய இடத்தை விசாலமாக்க முடியும், புதிய தளத்தை விரிவாக்க முடியும். அப்போதுதான் நம்ம புதிய அதிகரிப்பை, புதிய பெருக்கத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 2:8 என்ன இருக்குன்னா, என்னை கேளும் அப்போது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமி எல்லைகளையே கடவுள் நமக்கு சுதந்திரமாக கொடுக்க தயாராக இருக்கார் அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லை, உபாகம் 1:11 என்ன இருக்குன்னா, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கார் அப்படின்றது புரியுது இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் நபர் யாபேஸ். அது 1 நாளாகமம் 4:9-10 இருக்கு. அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த பெயருக்கு அர்த்தம் கஷ்டம், பிரச்சனை, துக்கம், வலி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பெயருக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருந்தது. பெயரின்படியே அவர்களின் வாழ்க்கை அமைந்ததுன்றத பல இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் யாபேஸ் எப்படி ஜெபித்தான் அப்படின்றத பார்க்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டுமா, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு ஒரே வரியில முடிந்ததையும் நம்ம பார்க்குறோம். அவ்வளவு பெரிய வேண்டுதல் தேவன் அருளினான்னு சின்னதாக முடிகிறத நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் தேவனுக்கு அது லேசான காரியம் அப்படின்றது புரியுது. கடவுளின் ஒரு தொடுதல், கடவுளின் ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றின மாதிரி, அவன் பண்ண ஜபத்தை மாதிரி நாமும் ஜபத்தை ஏறெடுக்கணும் அப்படின்றது புரியுது. கர்த்தரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும்னு நம்ம முழுவதுமாக விசுவாசிக்கணும் அப்படின்றதும் புரியுது இல்லையா? இது எல்லாத்துலேருந்தும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம குறுகிய சிந்தனையில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கும் நம் வெற்றிகளை இழப்பதற்கும் முதல் இடம் நம் மனது தான் அப்படின்றத புரிந்துக்கணும். அதனால நம் மனதின் சிந்தனையை தூய்மைப்படுத்தி பெரிதாக்கணும். எப்படி அப்படின்னா, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு மனதில் பதித்து கொள்ளணும் அப்படின்றது புரியுது. அப்போ என்ன பண்ணலாம்? பெரிதாக கனவு காணணும், பெரிதாக நம்பணும், பெரிதாக கேட்கணும், பெரிதாக எதிர்பார்க்கணும்,
பெரியதாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது. புரியுது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு விசுவாசிக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூற நமக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறதுன்றதை அறிந்திருக்கணும். நமக்காக நம் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், நம்மை ரட்சிக்கவும் நம்மோட கூட வருபவர் நம் தேவனாகிய கர்த்தன்ற தெளிவு நமக்கு வேணும். இதையெல்லாம் விசுவாசித்தா தேவனுடைய பெரிதான மகிமையை காண்போன்னு நம்ம காத்திருக்கணும். நாம் ஆராதிக்கும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர். அவரிடம் வரம்பற்ற வளங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கு. அதை நமக்கு தரதான் அவர் பிரியப்படுறாருன்றதை நம்ம நம்பணும். பெரிதாக எதிர்பார்க்கலாம், நம் சிந்தனை விரிவாக்கலாம், அவரை கனப்படுத்திட்டே இருக்கலாம், அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம், தைரியமாக ஜெபிக்கலாம், பெரிதாக கேட்கலாம். தயவையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்னு சொல்லலாம். அவர் தரப்போகும் பெரிய காரியம் வழியில தான் இருக்குன்ற நம்பிக்கையோட காத்திருப்போமா? அப்படி நம்ம காத்திருந்தா, என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டியதற்கு நன்றி, நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கியதற்கு நன்றி, நற்குணத்தினால் என்னை வியக்க வைத்ததற்கு நன்றின்னு நாம் அவரை புகழ்ந்து நன்றி சொல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்?